இந்த லைஃப் லிஸ்ட்டில் வந்து அவங்க செத்துப்போன அம்மா வந்து 4 ரூல் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கொடுக்குறா. தன்னுடைய கடைக்குட்டி பொண்ணுக்கு 4 ரூல் வந்து அம்மாக்காரி கொடுக்குறா. அந்த 4 ரூல் தான் இந்த படத்தை வந்து சுவாரஸ்யப்படுத்துன்னே சொல்லுவேன். அதுதான் நான் டேக்காகவே சொல்கிறேன். ஒரு பொண்ணு வந்து உண்மையான காதலை தேடணும். ரூல் நம்பர் 1, அவங்கிட்ட எல்லா விஷயத்தையுமே பேசணும், ஃபில்டர் இல்லாமல். அப்படியானவன் அவன் அப்படின்னு நீங்கள் முதல்ல முடிவு பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு லவ்வில் விட போகிறீங்க, அந்த பையனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, நம்ம லைஃப் பார்ட்னர் வரான்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த அம்மா வந்து 4 ரூல் சொல்லுது. அவங்ககிட்ட ஃபில்டரே இல்லாமல் எல்லா விஷயத்தையும் பேசக்கூடியவனாக அவன் இருக்கணும். 1. 2வது வந்து அவன் கைண்டாக இருக்கானா, உன்னை பார்த்துக்கிறானா, உன்னை கேர் பண்ணுறானா, உனக்காக நேரம் செலவிடுறானா. இது ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 ஒன்று இருக்குது. அந்த ரூல் நம்பர் 3 என்னன்னா, உன்னுடைய க்ரோத்துக்கு, உன்னுடைய வளர்ச்சிக்கு அவன் ஹெல்ப் பண்ணுறவனா இருக்கிறானா, ஈகோ இல்லாமல். இது ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 4, உன் குழந்தைங்களுக்கு அவனை அப்பாவை நினச்சி பார்க்க முடியுது அவனால். அதை தான் வந்து அந்த ரூல் நம்பர் 4ல் வைக்கிறாங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலே படுத்து புள்ள பெற்றுக்கலாமேன்னா இல்லை. ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் இது. இந்த 4 கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட்டாக கடந்து போக முடியாது. அதுதான் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். உண்மையிலே நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது இதில் வந்து நீங்கள் லவ்ன்றதெல்லாம் வந்து நீங்கள் லவ்னே எடுத்துக்க முடியாது.